என்டிஏ கூட்டணிக்குள்ள சசிகலாவை கொண்டு வர வழியை கண்டுபிடிச்சிருக்கான் பாஜக. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு இதுல விருப்பம் இல்லைங்கிறாங்க. கட்சிக்குள்ள ஓபிஎஸ் சசிகலாவை சேர்க்க மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி உறுதி காட்ட கூட்டணிக்குள்ள அவங்கள கொண்டு வர பாஜக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். சசிகலாவுக்கு தனியா கட்சி இல்ல அப்படிங்கறதுனால அவரோட சகோதரர் திவாகரன் நடத்திக்கிட்டு இருக்க அண்ணா திராவிடர் கழகத்தை என்டிஏவில் சேர்த்து அதன் மூலமா சசிகலாவை உள்ள கொண்டு வரலாம்னு யோசிக்குதான் பாஜக. அண்ணா திராவிடர் கழகம் என்டிஏவில் சேர்ற பட்சத்துல மன்னார்குடி தொகுதியை திவாகரனோட மகன் ஜெய் ஆனந்துக்கு ஒதுக்கி அவர் மூலமா சசிகலாவை பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு வர்ற ஒரு திட்டம் இருக்கா. சசிகலாவும் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சுதான் சொல்றாங்க. சசிகலாவோடு எப்பவும் நெருக்கமா இருக்கிற திவாகரனோ அவரோட மகன் ஜெய் ஆனந்தோ பிரச்சாரத்துக்கு சசிகலாவை கூட்டிட்டு வர்ற பொறுப்பை ஏத்துக்கிறதா பாஜக கிட்ட உறுதி கொடுத்திருக்காங்களாம். இதே மாதிரி ஓபிஎஸ்ஸையும் என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வர என்ன வழின்னு யோசிச்ச பாஜக ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒருத்தர் ஒரு கட்சியை பதிவு பண்ணி வச்சிருக்கிற தகவல் தெரிய வர அவர்கிட்டையும் பேசி இருக்கான். அந்த கட்சி மூலமா ஓபிஎஸ் நிக்க வைக்க முடிவு செஞ்சிருக்கான் பாஜக. ஆனா ஓபிஎஸ் இதுவரைக்கும் இந்த திட்டத்துக்கு சம்மதிக்கலன்னு சொல்றாங்க. காரணம், தனியா நின்னா அதிமுகவில் தனக்கு இருக்கிற உரிமை மொத்தமா பறி போயிடும், போட்டு இருக்கிற வழக்குகளுக்கும் பாதகமான சூழ்நிலையை உருவாக்கும்னு தயங்குறாராம். நியூஸ் தமிழ் கழுகு.